ஜனவரி 12ஆம் தேதி முதல் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேதிகள் குறித்து பல நாட்களாக நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா கனமழை இருக்குங்க. தப்பிக்கவே முடியாது. நிச்சயமாக கனமழை அதிகாலை முதலாகவே மழை பொழிய ஆரம்பிச்சிரும். ஜனவரி 12, 13, 14 மற்றும் 15, 16 தேதிகள் வரைக்கும் 5 நாட்கள் விடாம மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு கனமழையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் 12ஆம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பெய்ய ஆரம்பிச்சிடும். இதுல குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்களானாலும் டெல்டா மாவட்டங்களிலும் சரி, எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக மிதமானது முதல் கனமழை, மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமானதிலிருந்து கனமழை கடலோரத்துல கண்டிப்பாக பதிவாகும். காற்றுடைய வேகம் குறைவு, மழை மட்டும் கனமழையாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அப்படி ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கிறோம். இப்போ வரைக்கும் கனமழையாக தான் எதிர்பார்க்கிறோம். சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக இருக்கதான் போகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமழையும், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் நிச்சயமாக பதிவாகிரும். விட்டு விட்டு பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாகியிருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு காணப்பட்டிருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவும் இருக்க போறதும் கிடையாது. அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை இல்லாமல் போகும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்களையும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். 11ஆம் தேதி வரைக்கும் மழை கிடையாது. நீங்கள் 12 தேதிக்கு முன்னாடியே நீங்கள் மழை இன்றைக்கோ நாளைக்கோ எதிர்பார்த்தா ஏமாந்து தான் போகணும். அதனால உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடுறோம், ஏமாந்து போகாதீங்க. ஜனவரி 12லேருந்து உங்களுக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10, 11 மழை கிடையாது. மழை டேட் தள்ளி போயிடுச்சு. 2 நாட்கள் கழித்து தான் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்க போது. 12ஆம் தேதி ஆரம்பித்து 12, 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு பதிவாகிரும். பெய்யாத பகுதிகள், மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யாமல் இருக்கோ, வெயில்லாம் ரொம்ப அதிகமாக வெயில் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கேயும் நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும். கடலோர மாவட்டங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் அந்த மிதமான மழை பொழிவு நிறைய இடத்துல பதிவாகிறோம். கடலோர மாவட்டங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர்ந்து மழை பொழிவு எதிர்பாருங்க. அதுவும் பொங்கல் பண்டிகை நாட்களில் கனமழை வருவதன் காரணமாக நிறைய இடங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு பொங்கல் பண்டிகை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரப்போகிறது. எல்லாருமே அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கனமழையும் சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுனால ஒரு சில மாவட்டங்களில் பொங்கல் கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். 12ஆம் தேதி ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூரில் அதிக அளவு பனிப்பொழிவு, தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மற்றபடி கனமழை தீவிரமாகாது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கனமழை எப்பெல்லாம் இருக்குங்கிற தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டும் அறிவிக்கப்படும். இந்த பொங்கல் நாட்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் வரக்கூடிய நாட்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிற தேதிகளையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.